மதுரா மட்டும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. மதுராவை கூட்டிட்டு போன ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு மதுராவும் கணபத்தும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்க பாத்ரூமுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்த கணபத் அப்படிங்கிற ஒரு அரக்கன் மதுராவை மிரட்டி அவளை ரேப் பண்ணியிருக்கான். அவளும் பயத்துல எந்த ஒரு சத்தமே போடாத அவனுக்கு அடிபணிஞ்சு போறா. 16 வயசே ஆன அந்த சின்ன பொண்ணை அந்த அரக்க அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த மெயின் பில்டிங்க்கு மதுராவை கூட்டிட்டு வரான். அப்படி அவ்வளோ அனுபவிச்சதுக்கு அப்புறமும் அந்த அரக்கனுடைய ஆசை அடங்கல. மறுபடியும் அந்த மெயின் பில்டிங்ல வச்சு மதுராவை அந்த கணபத் ரேப் பண்றான். அந்த கணபத் கூட கை கோர்த்துக்கிட்ட துக்காராம்ங்கிற இன்னொரு அரக்கனும் மதுராவை ரேப் பண்றான்.